தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் சகாயம் ஐஏஎஸ் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இடைத்தேர்தலில் சகாயம் ஐஏஎஸ் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றார். ஒருவர் ஒரு தொகுதியில்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 3 மாதத்துக்குள் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பிரபல ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் ஐஏஎஸ் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக சகாயம் ஐஏஎஸ் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் சகாயம் ஐஏஎஸ். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வதந்தியா உண்மையா என்பது தெரியவில்லை. சகாயம் ஐஏஎஸ் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக களமிறங்குவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்தில் இந்த செய்தி உலா வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று கூற முடியாது. திரிசாவும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. சகாயம் ஐஏஎஸ் போட்டியிட உள்ளதாக ஒரு சிலர் செய்தி பரப்புகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் விஜய் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2இல் எந்த தொகுதியை ராஜினாமா செய்கிறார்? ராஜினாமா செய்யும் தொகுதியில் திரிசாவை நிறுத்துகிறாரா, சகாயம் ஐஏஎஸ் நிறுத்தப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.